MH ரிலேஷன் சதீஷ் பேசுகிறேன். நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி ஒரு 3 BHK ஃப்ளாட் தாங்க. ப்ராப்பர்ட்டி லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஆவடி ஜெயச்சந்திரனுக்கு ஆப்போசிட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகுது. இதாங்க ஆவடி ஜெயச்சந்திரன். இந்த பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவர்வின் ஸ்கூல் லொக்கேட் ஆகுதுங்க. இந்த எவர்வின் ஸ்கூல் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த கேந்திரிய விகார் இந்த கேட்டட் கம்யூனிட்டியில் தான் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகுது. 10th ஃப்ளோரில் லொக்கேட் ஆகுதுங்க. ப்ராப்பர்ட்டி உளுந்து பார்த்துடலாம். இதுதாங்க அந்த எவர்வின் ஸ்கூல். அதனுடைய பேக் சைடில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகுது. ஜஸ்ட் அப்படியே பேக் சைடுங்க பாருங்கள். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான கார் பார்க்கிங் இது தாங்க. கார் பார்க்கிங் இது தான். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 லிஃப்ட்டு ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே 2 இருக்குது, அந்த லாஸ்ட்டில் ஒன்று இருக்குதுங்க. ஸோ மொத்தமாக 4 இருக்குது. ஸோ லிஃப்ட்டுக்கு நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்தளவுக்கு உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக உங்களுக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் நல்லா ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. இந்த நம்மளுடைய பார்க்க போகிற ஃப்ளாட்டுக்கு உண்டான கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வருங்க, அந்த சைடில் வரும். ஸோ ப்ராப்பர்ட்டியை மேலே போய் பார்த்துடலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன வேறு ஸ்கூலுக்கு பேக் சைடில் இருக்குதுங்க. இந்த ஸ்கூலில் பசங்க படிக்கிறதுனா உங்களுக்கு ஈஸியாக பசங்க வந்து நடந்து வாக் பண்ணியே போயிடலாம் ஸ்கூலுக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி மேலே போய் பார்த்துடலாம். இதுதாங்க அந்த ப்ராப்பர்ட்டி 10th ஃப்ளோரில் லொக்கேட் ஆகுது. ஒரு ஃப்ளோருக்கு 8 ஃப்ளாட்ஸ் இருக்குதுங்க. இப்போ 10th ஃப்ளோர்லேருந்து சிட்டியோட வியூ பாருங்கள். இந்த ப்ளூ கலர் ஷீட் தெரியல, இது வந்து எவர்வின் ஸ்கூலுங்க. அந்த ஹை பில்டிங் தெரியுதுங்களா, இது வந்து உங்களுக்கு வந்து ஜெயச்சந்திரன் டெக்டைல்ஸ். ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சரௌண்டிங் ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்ல ஒரு 5-6 ஸ்கூல் இருக்குதுங்க. CBSE ஸ்கூலே எவர்வின் ஸ்கூல் இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் அந்த ஐஆர் பவன் ஹோட்டல், அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைதன்யா ஸ்கூல் இருக்குது. அங்கேயே ஒரு வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது. அதேமாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது, ஜெயகோபால் கரோடியா ஸ்கூல் இருக்குது. மொத்தம் ஒரு 5-6 ஸ்கூல் சரௌண்டிங்கில் இருக்குதுங்க. ஒரு 1 கிலோமீட்டர் ரேடியஸ்லேயே எல்லாமே லொக்கேட் ஆகிருக்குது. எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இந்த ஏரியாவில் உங்களுக்கு கிடைக்குதுங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி உள்ள பார்த்துடலாம். ஒரு சவுத் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ், நல்ல ஒரு லெங்க்த்தான ஹாலுங்க. அதே போல் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோருக்கு ஒரு ஃப்ளோருக்கும் உங்களுக்கு 4 லிஃப்ட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 8 ஃப்ளாட் தான் இருக்கும். ஒரு ஃப்ளோருக்கு 8 ஃப்ளாட் தான். ஒரு ஃப்ளோருக்கு 8 ஃப்ளாட் போது 4 லிஃப்ட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ லிஃப்ட்டு கன்வீனியன்ட்டாக உங்களுக்கு இருக்குங்க. ஸோ லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நல்ல ஒரு லெங்க்த்தான ஹால் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹால்லேயே உங்களுக்கு வந்து கிளாஸ் போட்டு சைடில் ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். இவங்க அந்த பால்கனி சைடில் வந்து உங்களுக்கு எல்லாமே நெட் அடிச்சிருக்காங்க. புறா உள்ளே வராத மாதிரி இருக்கிறதுக்காக நெட் அடிச்சிருக்காங்க. க்ரில் வந்து உங்களுக்கு ஒரு ஹாஃபு இதுதான் கவர் பண்ணியிருக்காங்க. நம்ம வேணும்னா ஃபுல்லாக சேஃப்டிக்கு வேணும்னா ஃபுல்லாகவே க்ரில் நம்ம அதை கண்டினியூ பண்ணிக்கலாம் வாங்கிட்டு. இது ஃபஸ்ட் பெட்ரூம். காமனாக ஒரு ரெஸ்ட் ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் பெட்ரூமில் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் அட்டாச்மெண்ட் கிடையாது. அதனால் காமனாக ஒரு இந்தியன் ஸ்டைல் ரெஸ்ட் ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஷவர், வாட்டர் ஹீட்டரான பாயிண்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதேபோல் ஃபஸ்ட்டு பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பால்கனி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது செகண்ட் பெட்ரூம். இது மாஸ்டர் பெட்ரூமு. நல்ல ஒரு ப்ராடான ரூமு. இதில் ரெஸ்ட் ரூம் உங்களுக்கு அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நல்ல வென்டிலேஷனோட இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க இது. ஒரு வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட் ரூம் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஷவர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஹீட்டரான பாயிண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கார்னர்லேயே ஒரு வாஷ் பேசின் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது கிச்சன். ஒரு மாடர்னான ஒரு கிச்சன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன டோர் கொடுத்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு உண்டான பாயிண்ட் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டி பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 1809 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா 665 ஸ்கொயர் ஃபீட்டு. கார்பரேட் ஏரியா பார்த்தீங்கன்னா 1283. இது தேர்ட் பெட்ரூமுங்க. தேர்ட் பெட்ரூமில் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பெட்ரூமில் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. 3வது பெட்ரூமுக்கு காமனாக ஒரு ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த காமன் ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஸ்டைல் ரெஸ்ட் ரூம் தாங்க. இதே போல் தனியாக சர்வெண்ட்டுக்கு ஆக்சுவலாக மேடுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. ரூம் வித்து ஒரு பாத்ரூம் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது வெளியிலேருந்து நம்ம வெளியில் சைடில் இருக்குது உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. செப்பரேட்டாக மேடுக்கு ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க வித் ரெஸ்ட் ரூம் அட்டாச்மெண்ட்டோட. இது செப்பரேட்டாக மேடுக்கு உண்டான ரூமுங்க. நம்ம இது வந்து இந்த சைடில் கட் பண்ணிவிட்டு நம்ம 4th பெட்ரூம் அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை மேடுக்கு உண்டான ரூமோட விட்டாலும் விடலாம். இல்லை தனியாக ஒரு ஆஃபீஸ் ரூம் கூட நீங்கள் எதை ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதுக்கு ரெஸ்ட் ரூம் இதெல்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட் ரூம் தாங்க.
ஸோ ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1.40 crore சொல்கிறாங்க. அதாவது 1,40,00,000 சொல்கிறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். ப்ராப்பர்ட்டி தவிர மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். போடக்கூடிய வீடியோஸ் உங்களுடன் தெரினா மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணால் எங்களை அப்ரோச் பண்ணால் உங்கள் ப்ராப்பர்ட்டியை ஒரு டீசன்ட் மார்க்கெட் ரேட்டில் நாங்கள் சேல் பண்ணி விடுவோம். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.